வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் டேலி மார்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபிக்டோகிராஃப். இந்த ஃபிக்டோகிராஃப் அப்படின்னா அதுலேயே வந்துருச்சு பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகே, இப்போ பாருங்கள். The sort of representation of data using pictures is called pictograph. 1 மார்க்கில் கேட்கலாம், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிக்டோகிராஃப் அப்படிங்கிறதுடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்காக இந்த பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்சர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ், இதனுடைய ஹெல்ப்புக்கு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பிக்சர்ஸையும் சிம்பிள்ஸையும் எடுத்துக்கிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எ பிக்டோகிராஃப் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா த்ரூ பிக்சர்ஸ். ஓகே, பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பிக்டோகிராஃப். ஓகே, டூ யூ நோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கண்டிப்பாக கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. எ பிக்டோகிராஃப் இஸ் எ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் எ வேர்ட் ஆர் ப்ராஷ். ஓகே, அது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எ பிக்டோகிராஃப் இஸ் ஆல்சோ கால்டு பிக்டோகிராம். பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து பிக்டோகிராம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பிக்டோகிராஃப்ஸ் were used as the earliest known form of writing, examples having been discovered in Egypt and Mesopotamia since 3000 BC. ஓகே, 3000 பிஃபோர் கிறிஸ்டின், அதுக்கு முன்னாடியே இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யார்? எகிப்த் அண்டு மெஸ்படோமியஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். நீட் ஃபார் ஸ்கேலிங் இன் பிக்டோகிராஃப். லாஸ்ட் லைன் மட்டும் பாருங்கள். இன் கேஸ், இதிலிருந்து பாருங்கள். In cases, we can use one picture to represent many of same kind. One picture வந்து more than same kind வந்து introduce பண்ணிச்சு அப்படின்னா that is called ஸ்கேலிங். ஓகே, இது 1 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போது ட்ராயிங் பிக்டோகிராஃப்ஸ். இப்போ எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் வரும். கன்சிடர் த above data of fruits. 40 and 60 are multiples of 10. 40 and 60 are multiples of 10, while 55 and 35 are multiples of 5. ஓகே, இப்போ 40 அப்படி அண்டு 60 இதை வந்து 10ஆல் மல்டிபிள் பண்ணால், அடுத்தது பாருங்கள் 55 அண்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 35, இது வந்து 5 உடைய மல்டிபிள்ஸ். ஓகே, லெட் அஸ் அஸ்யூம். ஓகே, இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 full picture of fruit represent 10 fruits. 1 full picture அப்படிங்கிறது வந்து 10 fruitsன்னு எடுத்துக்கோங்க. 1 half picture அப்படிங்கிறது வந்து 5 fruitsன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதை வச்சு நம்ம இப்படி அவங்க கொடுத்துருக்கிறது நான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம சம்ஸும் சால்வ் பண்ணோம். 1 full picture அப்படிங்கிறது 10 fruits, அதுக்குள்ளே 10 fruits அடங்கியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, half pictures அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5 fruits. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி சம்ஸ் போடலான்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக எத்தனை இருக்குது, இது நம்ம வச்சு மொத்தம் 1 பிக்சர் ஒன் ஃபுல் பிக்சர் அப்படிங்கிறது வந்து 10 ஃப்ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 4 ஃபுல் பிக்சர்ஸ் இருக்குது. அப்போது 4 × 10, அப்போ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 40. இந்த மாதிரி நம்ம சம் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஆப்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 5 ஆப்பிள்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ 5 × 10, 1 மட்டும் பாதி, ஒரே ஒரு ஹாஃப் ஆப்பிள் இருக்குது, அது 5. ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 5 10s are 50 + 5, ஸோ திஸ் ஆன்சர் இஸ் 55. ஓகே, நெக்ஸ்ட் பனானாஸ் பாருங்கள். 6 பனானாஸ் இருக்குது. ஓகேங்களா? 6 பனானாஸ் அப்படிங்கும்போது 6 × 10, 6 10s are 60. ஆரஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 3 ஃபுல் ஆரஞ்சஸ். ஓகே, 1 half ஆரஞ்சஸ். அப்போது 3 × 10 30 அண்டு 1 half ஆரஞ்ச் 5 ஃப்ரூட்ஸ், ஸோ 35 ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ இதை தான் கீழே போட்டிருப்பாங்க பாருங்கள். இன்டர்பிரட்டிங் பிக்டோகிராஃப். From the above pictograph, the number of fruits can be calculated very easily. Number of mangoes, 4 full pictures. அப்போ 1 full picture அப்படிங்கிறது 10. அப்போ 4 full picture அப்படிங்கும்போது 4 × 10, 40 mangoes. ஃபஸ்ட் ஒன் புரிஞ்சிங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் 5 ஃபுல் பிக்சர்ஸ் அண்டு 1 half பிக்சர்ஸ். 5 ஃபுல் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது 5 × 10 அண்டு ஸோ ப்ளஸ்ஸு அது கூட ஒரு ஹாஃப் பிக்சர் இருக்குது. ஸோ ஒரு ஹாஃப் பிக்சர் அப்படிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ டோட்டலாக 5 × 10 50, 50 + 5 55 ஆப்பிள்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் பனானாஸ் பாருங்கள். 6 ஃபுல் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட்டு 6 × 10 60 bananas. Okay, number of oranges 3 full pitchers and 1 half pitchers. 3 × 10 plus 5. Okay, 35
oranges. Okay, next example 5.2 பாருங்கள். The following table shows the number of vehicles sold in a year. Okay, car, van, motorcycle, bus and bicycle. One picture represent 10 vehicles. ஒன் பிக்சர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் எதுவாக எடுத்திருக்காங்க, 10 vehicles எடுத்திருக்காங்க. அப்போ டோட்டலாக பாருங்கள், கார் எத்தனை கார் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 into 10 70 cars. ஓகே, 3 into 10 30 buses. சாரி, வேன் 30 வேன். நெக்ஸ்ட்டு மோட்டார் வெஹிக்கிள் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 மோட்டார் சைக்கிள். ஓகே, ஸோ டோட்டலாக 90. தென் பஸ் பார்த்தீங்கன்னா 2 buses இருக்குது, ஸோ 20. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பைசைக்கிள் வந்து 4 இருக்குது, அப்போது டோட்டலாக 40. ஓகே ஓகே, இதை வச்சு இப்படி சார் இந்த சம் சால்வ் பண்ணுறது. ஹவு மெனி மோட்டார் சைக்கிள்ஸ் வேர் சோல்டு இன் எ இயர். ஓகே, ஒரு இயரில் மோட்டார் சைக்கிள் எத்தனை சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த இயரில் பர்டிகுலர் இயரில் மோட்டார் சைக்கிள் அப்போது டோட்டலாக எத்தனை 90 மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ 90. ஓகே, நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் சோல்டு இன் எ இயர் இஸ் 20. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, பஸ்ஸஸ் வந்து 20 buses வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. திஸ் ட்ரூ. ஆமாம் தானே, 20 தானே சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க, 2 buses தானே. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு ஹவு மெனி பைசைக்கிள்ஸ் வேர் சோல்டு. ஹவு மெனி பைசைக்கிள்ஸ் வேர் சோல்டு. ஓகே, ஆன்சர் 40. ஓகே, ஹவு மெனி கார்ஸ் அண்ட் வேன்ஸ் வேர் சோல்டு. ஹவு மெனி கார்ஸ் அண்ட் வேன்ஸ். ஸோ கார் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கார் எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேனு. ஓகே, காரு வேன். ஸோ கார் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. கார் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை கார் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1 sec. எத்தனை காரு 3 and 4 7. ஸோ 70 கார்ஸ் பார்த்தீங்கன்னா 70. நெக்ஸ்ட்டு வேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ 3 வேன்ஸ், ஸோ 30. ஓகே, 70 + 30. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி வெஹிக்கிள்ஸ் வேர் சோல்டு அல்டுகெதர். ஸோ டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக இருக்கிற வேல்யூ பாருங்கள், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 7 3 10 10 19 19 21 25. ஸோ டோட்டலாக 25 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அப்போ 25 into 10 250. ஓகே, 250. ஸோ இதுதான் கீழே சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொல்யூஷன் given one picture represent 10 vehicles that were. ஓகே, மோட்டார் சைக்கிள் தானே ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 9 into 10 90. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் ட்ரூ. நெக்ஸ்ட் there were 4 into 10 40 bicycles sold. ஓகே, 7 cars and 3 vans. ஸோ 70 + 30 100 cars and vans sold. தனித்தனியாகவும் போடலாம், இந்த மாதிரி ஒன்றாவும் போட்டு ஈஸியாகவும் ஃபைண்ட் அவுட், ஒன்றாவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு டோட்டலாக எத்தனை வெஹிக்கிள்ஸ் இருந்துச்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 250. ஓகே ஓகே, இந்த சம் முக்கியமாக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எக்ஸசைஸ் 5.2. fill in the blanks. if one football கொடுத்துருக்காங்க represent 100 balls, then one full ball and one half ball represent என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன் ஃபுல் பால் பார்த்தீங்கன்னா 100, அப்படின்னா ஹாஃப் எவ்வளோ இருக்கும் 50. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் 150 balls. ஓகேங்களா. இஃப் 200 இஸ் ரெப்ரசன்டட் பை ஒன் பேட். ஓகே, அண்டு தென் 600 இஸ் ரெப்ரசன்டட் ஹவு மெனி பேட்ஸ். ஒரு பேட்டு 200. அப்போது 600 பேட் அப்படிங்கிறது 600 வேல்யூ அப்படிங்கிறது எத்தனை பேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3 பேட்ஸ். ஓகே, 3 into 2 600. ஸோ 3 பேட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா பை யூஸிங் பிக்சர்ஸ் இஸ் நோன் எஸ் எ பிக்டோகிராஃப். பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நேம் என்னென்னா பிக்டோகிராஃப். ஓகே, நெக்ஸ்ட்டு ட்ரா எ பிக்டோகிராஃப் ஃபார் த கிவன் டேட்டா. இதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு, 3rd சம் ஹோம்ஒர்க்கு, அதே மாதிரி 4th சம்மும் ஹோம்ஒர்க்கு. ஓகேங்களா, 4th சம்மு 3rd சம்மும் ஹோம்ஒர்க்கு, ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இப்போ செகண்ட் சம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது பாருங்கள். ட்ரா எ பிக்டோகிராஃப் ஃபார் எ கிவன் டேட்டா. மந்த் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சோல்டு 300. ஜூனில் 300, ஜூலையில் 450, ஆகஸ்ட்டில் 600, செப்டம்பரில் 550. ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ணுற பாருங்கள்.
ஓகே, எக்ஸசைஸ் 5.2ல ஃபஸ்ட்டு மந்த்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சோல்டு 300, 450, 600, 550. இப்போது சொல்யூஷன். ஒன் கம்ப்யூட்டர், ஓகே, ஒன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் 100 கம்ப்யூட்டர்ஸ். ஒன் கம்ப்யூட்டர், ஃபுல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் 100 கம்ப்யூட்டர்ஸ். ஒன் ஹாஃப் கம்ப்யூட்டர், ஒன் ஹாஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெப்ரசன்ட் 50 கம்ப்யூட்டர்ஸ். 50 கம்ப்யூட்டர்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜூன் மந்தில் எவ்வளோ கம்ப்யூட்டர் சேல்ஸ் ஆகிருக்கு? 300. ஓகே, ஜூன் மந்தில் 300. ஸோ டோட்டலாக எத்தனை கம்ப்யூட்டர் ஃபுல் கம்ப்யூட்டர் ட்ரா பண்ணோம்? 3 கம்ப்யூட்டர்ஸ். புரியுதுங்களா? 3 கம்ப்யூட்டர்ஸ் நீட்டாக நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, 3 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், எந்த மாதிரி ரைட் பண்ணிக்கணும்? மந்த்து, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சோல்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஜூலையில் 450. ஓகே, ஸோ இங்கே எவ்வளோ வரும்? 4 கம்ப்யூட்டர்ஸ், 4 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ், 4 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ். ஒன் செகண்ட், 4 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ். நீட்டாக ட்ரா பண்ணுங்கம்மா. நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஓகே, 4 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ் அண்டு 1 ஹாஃப். ஹாஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கும்போது பாதி மட்டும் ட்ரா பண்ணுங்கள். பாதி மட்டும் ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, இந்த சைடில் பாதி மட்டும் ட்ரா பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஜூலையில் 450. ஸோ 4 ஃபுல் கம்ப்யூட்டர்ஸ், 1 ஹாஃப் கம்ப்யூட்டர். ஓகே, ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் 600. அப்போ 6 ஃபுல் கம்ப்யூட்டர் ட்ரா பண்ணோம். 6 ஃபுல் கம்ப்யூட்டரும் ட்ரா பண்ணோம். சின்னதாக அழகாக நீட்டாக கம்ப்யூட்டர் ட்ரா பண்ணுங்கள். ஹாஃப் கம்ப்யூட்டர் நீட்டாக ட்ரா பண்ணுங்கள். ஃபுல் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் சின்னதாக ட்ரா பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது 6 கம்ப்யூட்டர் ட்ரா பண்ணும். இது வந்து 1 ஃபுல் கம்ப்யூட்டர். சும்மா ரஃபாக தான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை ட்ரா பண்ணுன்னா 6 ட்ரா பண்ணணும். இந்த ரோவில் சின்னதாக அழகாக ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 550. ஸோ 5 ஃபுல் கம்ப்யூட்டர், 1 ஹாஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த பிளேஸில் ட்ரா பண்ணிக்கோங்க. நீட்டாக இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுவும் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. ஏன்னா நான் இதெல்லாம் சால்வ் பண்ணல, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. எப்படின்னு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், தேர்டு சம் பாருங்கள். The following tables shows the number of tourists who visited the places in the month of May. Draw a pictograph. ஓகே, பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் அப்படிங்கிறது பர்சன்ஸ். ஓகே, நீங்கள் சின்ன ஒரு மேன் பிக்சர் ஒரு உமன் பிக்சர் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. 1 பிக்சர் ரெப்ரசன்ட், இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், ஒரு பிக்சர் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்கம்மா. 1 பிக்சர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் எத்தனை அப்படின்னா 5000 எடுத்துக்கோங்க. 1 பிக்சர் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ரெப்ரசன்ட் 1 பிக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 5000 எடுத்துக்கோங்க. ஓகே, 1 பிக்சர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் 5000 அப்படின்னு எடுத்துகிட்டு இங்கே ஹாஃப் 2500 எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ எல்லாமே 5000 தான் இருக்குது. இங்கே ஹாஃப் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஹாஃப் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி மட்டும் ட்ரா பண்ணால் போதும். ஹாஃப் இந்த இடத்துல தேவையில்லை. 1 ஃபுல் பிக்சர் போட்டு இந்த சைடு ஒரே ஒரு கால் மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி, சாரிம்மா, இந்த மாதிரி போட்டால் இது ஹாஃப்னு எடுத்துக்கும். ஓகே, ஹாஃப் இந்த சைடு போட்டிங்கன்னா இது ஃபுல்லு. ஓகே, இது ஹாஃப் பிக்சராக எடுத்துக்கோங்க. இந்த ஃபுல் பிக்சர் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் 5000 டூரிஸ்ட். ஓகே, அப்போ இதுக்கு எப்படி பாக்ஸ் போடணும் அப்படின்னா பாக்ஸ் போட்டுறேன். இது மேலேயே போடுறேன். நிறைய பேர் இது புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது மேலேயே போடுறேன், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. இது 2ஆக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேலே இங்கே என்னென்னா பிளேஸ், மேலே பிளேஸு, இந்த இடத்துல நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் ஸ்பெல்லிங் இங்கே பாருங்கள். பிளேஸு, நம்பர் ஆஃப் டூரிஸ்ட், அதுதான் இங்கே அப்படியே சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1ல் மகாபலிபுரம், இது ஃபஸ்ட்டு 1 மகாபலிபுரம். அடுத்தது வேடந்தாங்கல்,
வேடந்தாங்கல் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒகேனக்கல் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் வந்து ஊட்டி. இப்போ பிக்சர்ஸ் ஓகே. ஸோ 20,000 கொடுத்துருக்காங்க. அப்போது எத்தனை அந்த சிம்பிள் பிக்சர்ஸ் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்குவாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வேடந்தாங்கலில் 15,000, ஒகேனக்கலில் 40,000, ஊட்டியில் 35,000. ஓகே. ஸோ நீட்டாக அந்த ரெப்ரசன்ட் சிம்பிளும் சொல்லிட்டேன். ஓகே. 1 ஃபுல் பிக்சர் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது வந்து 5,000. ஓகே. 1 ஃபுல் பிக்சர் ரெப்ரசன்ட் 5,000. ஓகே. இதில் ஹாஃப் பிக்சர் போட வேண்டிய பிளேசஸ் வேல்யூவே இல்லை. ஸோ ஹாஃப் பிக்சர் வராது. எல்லாமே ஃபுல் பிக்சர் வேல்யூ தான் வரும். 1 ஃபுல் பிக்சர் equal to 5,000. அப்போது 20,000க்கு எத்தனை இந்த மாதிரி பிக்சர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து ரெப்ரசன்ட் 1 ஃபுல் பிக்சர் ரெப்ரசன்ட் 5,000 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு கீழே பாக்ஸ் போட்டு நீட்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே. எந்த மாதிரி அப்படின்னா இப்போ நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணல இந்த மாதிரி பாருங்கள். இந்த இடத்துல 1 பிக்சர் போட்டுட்டு ரெப்ரசன்ட் நான் தான் சொல்லிட்டேன்ல 5,000 டூரிஸ்ட். ஓகே. ஹாஃப் பிக்சர் வேல்யூ வரவே இல்லை. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு நீட்டாக அந்த சம்மை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஷின்ஸ் பாருங்கள். The following pictograph shows the number of students playing different games in a school. Coco, கபடி, பேஸ்கெட்பால், வாலிபால் அண்டு ஹாக்கி. இதுலேருந்து கொஷின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். இதுக்கு வந்து நீங்களே கண்டுபிடிங்க. ஓகே. நீங்களே கண்டுபிடிச்சி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் பாருங்கள். The representation of one picture to many objects in a pictograph is called scaling. நான் 1 marks எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதனால் பார்த்துக்கோங்க. என்னுடைய ஆன்சர் ஸ்கேலிங். பிக்டோகிராஃபி இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிக்டோகிராம். இதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். உங்களுக்கு ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே இந்த சம் ஓகே கொஷின்ஸ் இதிலிருந்து நம்ம இந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணோம். ஓகே. ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதை பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் பேஸ் பண்ணி கீழே கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே. அதை நம்ம சால்வ் பண்ணணும். இதுக்கு வந்து நான் ஆன்சர் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்படி தான் போடணுன்ட்டு ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. இந்த சம் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணுற இது வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன். நீட்டாக ட்ரா பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ செகண்டு, தேர்டு அண்டு ஃபோர்த்து இது 3மே ஹோம்ஒர்க்கு. அதே மாதிரி இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே. எக்ஸாம்பிள் 5.2 அண்டு இது வந்து எக்ஸாம்பிள் 5.2 அண்டு இந்த சம்மர் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸோ மச்.